வாணியாரா இருக்கிறதுனால அதுல ஒரு சின்ன பகுதி தான் இந்த சிறுவாணி அப்படிங்கிறது. அதுல இருந்து பிரிந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஆறுங்கிறதுனாலதான் இதுக்கு பேர் சிறுவாணி அப்படின்னு பேர் காரணம் வந்தது அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை பார்த்ததான் படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இதுல எங்களுக்கு கூடுதல் சிறப்பு என்ன இந்த புத்தகம்னா, நான் பிஎம்ல ஒர்க் பண்றேன். இந்த பிஎம் டிபார்ட்மெண்ட்ல 2004ல சவுத் இந்தியா டிஸ்போஸ் ஒரு தொழிற்சாலை வந்து சிறுமுறையில் இயங்கிட்டு இருந்த ஒண்ணு மூடிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதுல இருந்து நிறைய உறுப்பினர்கள் வருவாங்க. ஆனா ஏன் அந்த ஆலை மூடப்பட்டது அப்படிங்கிறத இந்த புத்தகம் பேசுது. ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய 1999ல ஏறத்தாழ 1996 ஜூலை 16 அன்னைக்கு ஒரே நாள்ல பவானி டேம்ல கிட்டத்தட்ட 15 டன் மீன்கள் செத்து விழுந்தது. இந்த புத்தகம் என்னன்னா, சத்யசுந்தரி ஒரு மருத்துவர் தன்னை கிட்ட வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தொடர்ச்சியா கேட்கக்கூடிய எல்லா வியாதியும் வரக்கூடிய பெண்களுக்கும் காமனா ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா, எனக்கு முடி கொட்டுது, எங்களுக்கு முடி கொட்டுது, எங்களுக்கு முடி கொட்டுது. அப்போ ஒரு மருத்துவரா இருந்து உடலுக்குள்ள அதுக்கான ஏன் முடி கொட்டுதுன்னு தேடாம எல்லாருக்குமே எப்படி ஒரே மாதிரி முடி கொட்டும்னு யோசிக்க ஆரம்பிச்சு அவங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணி என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுலதான் தெரிய வந்திருக்கு. பவானி ஆறுல கலக்கக்கூடியது வந்து அந்த சவுத் இந்தியன் டிஸ்கோஸ்ல இருக்கக்கூடிய கழிவு அப்படின்னு. அதனாலதான் இத்தனை நோய்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லா தொற்று நோய்களுக்கும் புற்றுநோயோட காரணமா இருக்கிறதுக்கும் இந்த ஆறு தான் காரணமா இருக்கு அப்படின்னு, இந்த ஆற்றில் கலக்கக்கூடிய இந்த கழிவுகள் தான் காரணமா இருக்குன்னு ஒரு மருத்துவர் முதல் முறையா போய் கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்றாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இத்தனை மக்களுக்கு இந்த ஆறை கலக்கக்கூடிய இந்த கழிவு தான் காரணமா இருக்கு, இந்த ஆறை உடனடியா மூடுங்க. சவுத் இந்தியன் டிஸ்கோஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் 10 பணக்காரர்கள் ஒருத்தரா இருக்கக்கூடிய ஒருத்தர் நடத்தக்கூடியது. அதை எதிர்த்து ஒரு பெண்மணி முதல் தடவையா ஒரு மருத்துவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு எதிராக ஏகப்பட்ட சிக்கல் கொலைகள் எல்லா போராட்டங்களுக்கு பிறகும் 2004 அந்த ஆறை நிரந்தரமாக மூடப்படுகிறது. அதை பேசுறது நம்ம ஊர் தான். ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆறு தான். எதை நம்ம பெருமைக்கு சொல்றோமோ அதுதான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அது கலக்கக்கூடிய கலப்படம் என்ன, இப்படி இப்பவும் அந்த உருவங்கள்ல பாதி பேருக்கு மேல சத்யாங்கிற பேர் இருக்கு. இந்த அம்மாவோட பேர், இந்த அம்மா மருத்துவருடைய பேரை நினைவா வச்சிருக்காங்க. அப்படி ஒரு மிக முக்கியமான சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகம் எல்லாரும் வாங்கி வாசிங்க. எனக்கு இந்த கோரைக்கிழங்கு ஒரு பேர் பத்தி எழுதியிருக்காங்க. அதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த ஊர்ல இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் நெட்ல அதுக்கப்புறம் தான் தேடி படிச்சேன். நமக்கு தெரியாத தாவர வகைகள், நமக்கு தெரியாத ஆராய்கள், எங்க ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது படிக்கும் போது. நீங்க 1008 இசைகளை கேட்கலாம். ஆனா ஒரு அமைதியான இடத்துல ஒரு ஆற்று தண்ணீர் வரக்கூடிய அந்த ஓடை தரக்கூடிய சலசலப்புக்கு இணையான இசை, இயற்கை உருவாக்கக்கூடிய இசை இந்த உலகத்துல நீங்க கண்டுபிடிச்ச எந்த இசைக்குமே இல்லாதாது. அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்தது அந்த இசை. அந்த ஆறு எனக்கு எவ்வளவு முக்கியமானது அவங்க எழுதி இதை படிக்க நமக்கு வந்து நக்கீரன் இதற்கு வந்து முன்னுரை எழுதியிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. நோய் நாடி, ஒரு மருத்துவங்கிறது நோயை மட்டும் இல்லை, நோய் முதல் நாடி. அது வர்றதுக்கான காரணம் என்ன, அவங்க சொல்லும் போது இந்த மருத்துவர் ஒருத்தர் கூடி கொண்டது 2 பேருக்கு கூடி கொண்டது, 10 பேர் காய்ச்சல் வரலாம், 10 பேருக்கு புற்றுநோய் இருக்கு, 10 பேருக்கு இருக்கு. ஆனா 30 பேருக்குமான பொதுவான ஒன்றா ஒன்று இருக்குல்ல, அது முடி கொண்டதா இருக்கும். ஒரு மருத்துவர் தான் வெள்ளாப்பட்டியை நிலப்பட்ட மட்டுமே வேலையா இல்லாம சமகாலத்துல அன்றைக்கு இருந்து ஒரு போராட்டத்தை தொடங்கி இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்து அதன் வழியாக பவானி காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவலை தரக்கூடிய